வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகக சகக சமகசா. அந்த தட்டு யாருக்கு வச்சிருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டுக்குங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா தானே உட்காந்து சாப்பிடுவீங்க? ராதாகிருஷ்ணன் வரமாட்டான். அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். ஓ அப்படியா? என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கும் அவனுக்கும் ஒரு வாக்குவாதம். இந்த என் ஃபர்ஸ்ட் திருடான சுவாமிநாதன், அவன் ஆஃபீஸில் வந்து திருட்டு பில் கொடுத்து ஃப்ராட் பண்ணான். அவனை வேலை விட்டு தூக்கிட்டேன். அவனை கூப்பிட்டு மறுபடியும் வேலை கொடுக்குறாங்க. ஏன்டான்னு கொஞ்சம் கடுமையாகவே கேட்டேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். ராதாகிருஷ்ணனுக்கு ரொம்ப முன்கோபம் ஜாஸ்திங்க. என்ன நீங்க சிரிக்கிற மாதிரி இருக்கு? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு முன்கோபம் ஜாஸ்தின்னு சொல்ல வரீங்களா? எனக்கு இல்லைங்க, எனக்கு அவனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி இல்லை. சரி சரி ஒத்துக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் கோபம் அதிகம்தான். ஆனா நான் அவனை வேலையை விட்டு அனுப்பலைங்க. அவனை வேலையை விட்டு போனா அதுக்கு நான் என்ன செய்யறது? நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எத்தனை தடவை சண்டை போட்டு சேர்ந்துருக்க மாட்டீங்க. இதுவும் அந்த மாதிரி நினைச்சுக்கலாமே. அவர் ஒன்றும் மன்னிக்க முடியாத குற்றம் ஒன்றும் பண்ணலையே. மனஸ்தாபம் தானே. இதை பெருசுப்படுத்தாம உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த போஸ்ட்ல நீங்க வேற யாரையாவது புதுசா அப்பாயிண்ட் பண்ணி அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ உங்க பிசினஸ்ல அதுவும் இந்த நேரத்துல இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் தேவைங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நானா? நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுமா? முதல்ல நான் ஃபோன் பண்ணுமா? அவன் தான் வேலையை விட்டு போனான். அவன் தான் ஃபோன் பண்ணும். சரி நானே ஃபோன் பண்ணேன்னு வச்சுங்க. அவன் ரொம்ப ஸ்டைல் பண்ணுவாங்க. அவன் என் தலைமையில ஏறி உட்காருவான். அது எப்படி இது? நான் வேணா ஃபோன் பண்ணி கொடுக்கட்டுங்களா? டெலிஃபோன் நம்பர் 4890-123. என்ன நடக்குது பார்த்துருவான். ஹலோ. ஹலோ, எஸ் நான் சீதா பேசுறேங்க. சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு. நீங்க இல்லாம இன்னும் சாப்பிட கூட இல்லை. எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. நானும் இன்னும் சாப்பிடல. அது சரி. என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ஒரு நிமிஷம். அவரும் இன்னும் சாப்பிடலையா? பேசுங்க பேசுங்க. பேசுங்க. ஐ எம் சாரி ராதா. அனாவசியமா கோவப்பட்டுட்டேன். ஐம் சாரி. இல்லை, ஐம் சாரி பிரபா. நான் தான் தப்பு செஞ்சிட்டேன். நான் உன்னை விட்டு வந்துடக்கூடாது பிரபா. ஐம் வெரி சாரி. சாரிலாம் சரி. இப்போ கூட நான் தானே உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆஃபீஷியலாக விடுறா. ஃப்ரெண்ட்ஷிப்லையாவது ஒரு ஃபோன் பண்ணணும்னு உனக்கு தோணல பார்த்தியா? இல்லைடா, நான் எப்படி உனக்கு ஃபோன் பண்ணுறது? நான் பண்ண தப்புக்கு எந்த முகத்தை வச்சு திருப்பி நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன்? எனக்கு என்ன யோகியதை இருக்கு சொல்லு. இப்போ கூட நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்டா. வீம்பா தான் இருந்தேன். சீதா சொன்னாங்களே என்ன ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க சின்ன வயசில் நீங்கள் சண்டை போட்டது இல்லையா, சேர்ந்துக்கலையான்னு. கன்வின்சிங்காக இருந்தது, அதனால தான் பண்ணேன். சீதாக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் கூட அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டா. பிகாஸ் யூ ஆர் பேக் டு மீ. அதுக்காவது நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சொல்ல, நான் சொன்னேன்னு சொல்லு. சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. டே தடியா, நான் இன்னும் சாப்பிடல.
நான் கார் அனுப்புகிறேன், சீக்கிரம் வந்து சேரு. வேண்டாம் பிரபா, நான் இன்னைக்கு சாப்பிட்ற மூடில் இல்லை. நான் சாப்பிடவும் கூடாது. தப்பு பண்ணியிருக்கேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா. சொன்ன கேளுடா, ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. நீ இப்போ வரப்போறே இல்லை. நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக வந்துடுறேன். முரண்டு பிடிக்காத, மரியாதையை வந்து சேரு. சொன்ன கேளுடா ப்ளீஸ். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ பேக். தேங்க்ஸ் லாட். ராதா, ஃபோனை வச்சிடாத. நீ வரலன்னா நான் சாப்பிட மாட்டேன். ராதா, ஆர் யூ ஆன் தி லைன்? ராதா, ஹலோ. வச்சுட்டாங்க அவன், திமிரு பிடிச்சவன். நாளைக்கு தான் வருவாரான் துரை. நீங்கள் போடுங்க, நான் சாப்பிட்றேன். அவனுக்கு சேர்த்து சாப்பிட்றேன். போடுங்க, நல்லா சாப்பிட போகிறேன். ஏண்டாப்பா, ஆப்பிள் என்ன விலை? 10 ரூபாமா ஒன்று. 10 ரூபாவா? இவ்வளவு சின்னதா இருக்கு. இதுக்கு போய் 10 ரூபா கேட்குற? மார்க்கெட்ல கம்மியா கொடுக்குறாளாம். நீ வண்டி சார்ஜும் சேர்த்து என்னடா கேட்குறியா? மார்க்கெட்டில் உள்ள நாத்தத்தில் நீங்கள் நின்று வாங்க முடியாது மாமே. அதை விட இது நல்ல பழம், ஃப்ரெஷ்ஷான பழம், சிம்லா ஆப்பிள். சிம்லா ஆப்பிளா? சிம்லாவில் தான் என் மாப்பிள்ளையும் ஜானுவும் இருக்கா. நான் அங்கே போனேன்னா எனக்கு சும்மாவே கிடைக்கும். நீ விலைய பார்த்து சொல்லு. வாங்க மேடம், உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். சாவித்ரி, எப்படி இருக்கே? நான் நல்லா இருக்கேன் மாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீக்கு என்ன குறைச்சல்? நான் நன்னா இருக்கேன். உன் அக்கா சீதா என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்கா. ஆமா, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஸ்தலங்களுக்கும் டூர் போயிருந்தேலாமே. சுவாமி தரிசனம் நன்னா கிடைச்சதா? நல்லா கிடைச்சது மாமி. நீ போறது நேக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா ஸ்ரீரங்கத்துல எனக்கு வேண்டப்பட்டவா இருக்கா. அவளாண்ட லெட்டர் வாங்கி கொடுத்துருப்பேன். நோக்கு சுவாமி தரிசனம் அமோகமா கிடைச்சிருக்கோம். ஏண்டப்பா, எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா கொடுங்க மாமே. 50? அதெல்லாம் முடியாது. இந்தா 40 தான் கொடுப்பேன். எவ்வளவு தரணும்? 40 ரூபா கொடுங்க. வா சாவித்ரி. சாவித்ரி, பாவண்டி சீதா சதா உன்னை பத்தியே பேசின்னு இருக்கா. உன் கவலை தான் அவளுக்கு. நீ மட்டும் என்ன, வயிற்றுல சுமந்தத தோல்ல சுமக்கணும்னு எவ்வளவோ கனவு கண்டேன். அவ்வளவும் பாழா போயிடுச்சு. எல்லாம் அவனுடைய செயல். அவன் நினைச்சா இருக்கும், இல்லைன்னா இல்லாம போயிடும். அதையே நினைச்சுண்டு உன் உடம்ப வருத்திக்காதே. பச்சை உடம்புக்காரி, உன் உடம்ப வருத்திண்டியன்னா கஷ்டமா போயிடும். பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கிருஷ்ண பரமாத்மாவே உன் வயிற்றுல வந்து அடுத்த குழந்தைய பிறக்க போறான். ஏண்டிமா, மனசு கஷ்டத்துல இருக்கேன்னு 2 வார்த்தை ஆறுதலா பேசினா அதுக்கு போய் சிரிச்சுன்னு இருக்கே. அது இல்லை மாமி, நீங்க இத்தனை நேரம் பேசுனீங்கல்ல, அது அத்தனையும் வேஸ்ட். நான் வரேன் மாமி. சீதா, இந்தா. என்னத்த, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இந்த பொண்ணு இப்படி சொல்லுவாளோ? யாரு? உன் தங்க சாவித்திரிய பழக்கடையில பார்த்தேன். என்னாச்சு? அவளுக்கு ஒன்றும் ஆலியே? பச்சை உடம்புக்காரி, உடம்பு போட்டு வருத்திக்காதே. இப்பதான் அபாஷன் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதுக்காவோ நான் எங்க அபாஷன் பண்ணிட்டேன்? நான் புள்ள உண்டா இருந்தா தானே கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு அப்படின்னு ஏடா கூடமா பேசுறா. அவ பேசுறது எதுவுமே சரியா இல்ல. ஏண்டிமா, மனசு கஷ்டத்துல இருக்கியேன்னு 2 வார்த்தை ஆறுதலா பேசுனா அதுக்கு போய் சிரிச்சுன்னு இருக்கியே. அதுல மாமி, நீங்க இத்தனை நேரம் பேசுனீங்கல்ல, அது அத்தனையும் வேஸ்ட். நான் பச்சை உடம்புக்காரியும் இல்லை, நீல உடம்புக்காரியும் இல்லை. நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேன்ல, எல்லாமே ஒரு நாடகம். கர்ப்பமே போயினா
அப்புறம் அபோர்ஷன் மட்டும் உண்மையாவே இருக்க போகுது. எல்லாம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். எந்த பொண்ணுக்கும் தான் வயிற்றுல சுமந்த முதல் குழந்தையை இழக்கிறதுங்கிறது பெரிய இழப்பு தான். அதை யாராலும் தாங்க முடியாதுதான். அதுக்காக இப்படியா பேதலிச்சு போறது? சின்ன வயசுலேருந்தே அவ ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைக்கலன்னா அந்த கோவத்தை மத்தவங்க மேல காமிப்பா. இப்ப இந்த குழந்தை இல்லாம போனதுனால அவன் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கத்த. அந்த பாதிப்பு அவ புத்தியவே பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுத்தனா? அதனால்தான் அத்தை 2 பேரும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. அன்னைக்கு கோயில்லேருந்து வந்ததும் வீட்டில் சாமா வச்சது வச்ச இடத்துல இல்லை அப்படின்னு சொல்றா. வேலைக்காரியும் டிரைவரையும் பார்த்து இவங்க யாருன்னு கேட்டா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கு ரிஷி என் வாட்ச் எங்கன்னு கேட்டப்போ நீங்க என்கிட்ட எங்க கொடுத்தீங்கன்னு சத்தம் போட்டு பேசினா. கடைசியில அந்த வாட்ச் அவ வச்சிருந்த பேக்லயே இருந்துச்சு. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. நேக்கு கூட அவ பேச்சும் செய்கியும் ஒண்ணுமே புரியலடி. ஏன் அத்தை, அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அதை செய்டி. சரி, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ புறப்படு போ. எதுக்கு என் புடவை எடுத்தீங்க? என்ன பண்றீங்க? எதுக்கு கிழிச்சீங்க? எதுக்காக என் புடவை கிழிக்கிறீங்க? ஏன் பொண்டாட்டி போடவ நான் கிழிக்கிறதுக்கு யாரை கேட்கணும்? நிறுத்துங்க, கிழிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? அப்படியா? எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். கிழி கிழி நல்ல கிழி. சாவித்ரி, ஏன் என் சட்டையை கிழிக்கிற? என்னமாச்சு? அப்படிதான் கிழிப்பேன், அப்படிதான் கிழிப்பேன். சாவித்ரி, அக்கா பாருக்கா இவர. என்னமா இதெல்லாம்? ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் இல்லக்கா, எல்லாமே இவர்தான் பண்ணாருக்கா. என்ன 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 நான் தான் பண்ணேன்? எல்லாம் நீ பண்ணிட்டு நான் பண்ணேன்னு சொல்றியாப்பா? இல்ல சீதா, இல்ல சீதா, என்னால தாங்க முடியாது. இப்படியே போனா எனக்கு பைத்தியம் பிடிச்ச போல இருக்கு. ஐயோ அக்கா, இவர் என்னென்ன பண்ணாரு தெரியுமாக்கா? இவர் சொல்றதெல்லாம் நம்பாதக்கா. அங்க என்ன சொல்ற நீ? நான் சொல்றேன் கேளு. சீதா, நான் உள்ள வந்து பாக்கும்போது புடவை போட்டு கிழிச்சிட்டு இருக்கா. ஏமா கிழிக்கிறேன்னு கேட்டா, புடவை கிழிக்கலாம், கிழிச்சா புதுசு வாங்கிக்கலாம், புதுசு வாங்கினா அதையும் கிழிக்கலாம்னு சொல்றா. கோவமா வராதா? இல்லக்கா, நான் உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டேன். உடனே கோவம் வந்து ஏன் சட்டையை கிழிக்க ஆரம்பிச்சா. பைத்தியம் சொல்லாம என்ன சொல்றது? பைத்தியக்காரி. கொஞ்சம் பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியமா? நீதான் பைத்தியம். பின்ன நான் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நெஞ்சில என்ன நான் சொல்லுவேன். உன் கண்ணை பார்த்து சொல்லுவேன். நீதான் பைத்தியம். பைத்தியமா? ஆமா. எனக்கு பைத்தியம். ஆமா. யார் பைத்தியம்? சாவித்ரி. நீதான் பைத்தியம். சாவித்ரி, சாவித்ரி பைத்தியம் பிடிச்சிருக்கு. சாவித்ரி. இல்லக்கா, இவரை நம்பாதக்கா. இவருக்கு தாக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு. சீதா, இனிமே என்னால தாங்க முடியாது. நான் போறேன். அக்கா, நான் சொல்றத கேளு. பேசாம சொல்லல. அக்கா, அவர் என்னென்ன பண்ணிருக்கா தெரியுமா? அக்கா, பேசாம சரி.
கொஞ்ச நேரம் பாடு. நான் சொல்றது கேளுமா. படு. பாத்தியா சீதா, நீயே பாத்தியா? நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல சீதா. நல்ல வேலை நீ வந்து பார்த்தா நம்புற. இல்லனா நான் உன் தங்கச்சி மேல பழைய சுமத்துறேன்னு நினைக்க மாட்டேன். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல சீதா, எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் அவளை பார்த்தாலும் பாவமா இருக்கு. எனக்கு புரியல சீதா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவளை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய். எந்த மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டு போறது? ஒரு சாதாரண டாக்டரா இல்ல? இல்ல, நான் வேலை செய்யற இடத்துல ஒரு பெரியவர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா அவர் ஒரு நல்ல டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாரு. சரி, வாங்க போலாம். அம்மா ஜூஸ்மா. ஐயா தாம்மா உங்களுக்கு ஜூஸ் கொடுக்க சொன்னாரு. ஏன் ஐயா சொன்னாதான் நீ எனக்கு ஜூஸ் குடிப்பியா? நீ அவரை வச்சு வேலைக்காரி தானே. அவரோட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன குடும்பப்படுத்தலாம் பாக்குறியா? எனக்கு ஜூஸ் வேண்டாம். கோச்சிக்காதீங்கம்மா, ஜூஸ் குடிச்சா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ஐயா சொன்னாரு. வேண்டாம். ஒருத்தர் சொன்னா புரியாது. என்ன எல்லாரும் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஜூஸ் குடிக்கலன்னா ஐயா திட்டுவாருமா. குடிங்கம்மா.